பிரேஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், நீ செய்த நன்மைகளை உடைய வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உயிர் வாழ எதை உண்டோ, உடல் மூட எதை ஒடுப்போ என்றே கவலைப்படல் வேண்டாம். உணவை விட உயிரும், உடையை விட உடலும் உயர்ந்தவை அல்லவா. வானத்து பறவையை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, சேர்த்து வைப்பதும் இல்லை. கர்த்தர் காக்கின்றார், நம் கர்த்தர் காக்கின்றார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கையை விடவே மாட்டார், அவர் கை விடவே மாட்டார். கர்த்தரை நம்பிடுங்கள், அவர் கையை விடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். எனக்கு அருமையான உடலே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். முதலாவது, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் பேசுகிறார். பாவிகளாய் இருந்த நம்மை கர்த்தர் தமது அளவற்ற கிருபையால் ரட்சித்து மெய்யான ஒரே தேவன் அவர்தான் என்பதை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்மை மாற்றி நீதிமான்களாகவும் மாற்றி இருக்கிறார். எனவே நம்மை படைத்த கர்த்தருக்கு நமக்கு என்னென்ன தேவை என்பது கட்டாயமாக தெரியும் அல்லவா. எனவே நாம் நம்மை படைத்த மெய்தேவன் யார் என்பதை அறியாதவர்களைப் போல எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை கொடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைய வசனத்தின்படி வேதத்தில் சொல்லப்பட்டிருந்த தேவநீதிகளை அன்றாடம் செய்து பரமராஜ்யம் பிரவேசிக்கிறதை குறித்து நாம் சிந்தையாக இருப்போமே. ஆனால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் கூடுதலாக கொடுப்பது நிச்சயமே. அப்படியாக கர்த்தர் நமக்கு இந்த வசனத்திலே வாக்களிக்கிறார். இந்த வசனத்தை உறுதி செய்யும்படியாக நடந்த ஒரு சம்பவத்தை சாட்சியாக கேட்போமா? இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, முதலாவது நான் இருந்த சபையிலிருந்து பிற்பாடு என்னுடைய மனைவியுடைய அண்ணன், சின்னண்ணன், அவர் ஆரம்பித்த ஒரு சபைக்கு என்னை கூட்டிகிட்டு போச்சார். அப்போ அவரோடு கூட நான் இருந்தேன். அங்கிருந்து எல்லா வேலையும் நான் பார்த்து கொண்டிருப்பேன். அப்படி இருந்தப்போ ஒரு 40 நாட்கள் நான் உபவாசத்தில் இருந்திருந்தேன். கடைசியாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் 40வது நாள் முடிகிறதாக இருந்தது. அன்றைக்கி எல்லாம் உபவாசம் முடிஞ்ச உடனே பிற்பாடு சாப்பிடலாம் உட்காரும்போது அவர் என்னை பார்த்து சொன்னார், பாப்பா நீ சாப்பிட்றாத, தயவுசெய்து நீ 40 நாள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுனால கட்டாயம் தேவனுடைய வல்லமையும் கூட இருக்கும். நீ நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டுக்கு, அதாவது அவருடைய தம்பி வீட்டுக்கு போய் அங்கே சில சின்ன பிரச்சனைங்க இருக்குதா, போய் இதுக்கெல்லாம் கொஞ்சம் நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வந்துரு தாம்பரத்துனாரு. அப்போ என் கூட ஒரு தம்பி இருந்து கொண்டிருந்தான், எனக்கு கூட ஊழியத்தில் உதவியாக. அந்த தம்பி ஆனந்த், இந்த தம்பி அவன் கேட்டான், பிரதர் இப்போவே மணி 12:30 ஆயிடுச்சு, இதுக்கு மேலே தாம்பரம் போனோன்னா 3 மணி ஆகிடும் பிரதர், அப்போ ஃபாஸ்டிங் நீங்கள் எப்போ முடிப்பீங்க அப்படின்னா, தெரியலப்பா, தேவனுடைய நீதி ஜெபம் பண்ண வேண்டியது, அதனால நம்ம போவோம்
என்ன இதை ஏன் யோசிக்கணும் அப்படின்னு. இப்போ வரும்போது இங்கே நமக்கு சாப்பாடெல்லாம் இருக்காது, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆமாம் சரி வா பைபிள் தானே சொன்னது, எதை உண்போம் எதை உடுப்போம் எதை குடிப்போம்னு கவலைப்படாதிருங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தேவை என்று பரமத்தித அறிந்திருக்கிறான்னு போட்டுருக்கிறல, வா போகலாம் அப்படின்னு 2 பேரும் போய் தாம்பரத்துக்கு போய் இறங்கும்போது 4 மணி. 4 மணிக்கு அங்கேருந்து நடந்து ரொம்ப தூரம் அவங்க வீட்டுக்கு நடந்து போய் எங்கள் வீட்டில் போய் ஜெபம் பண்ணி எல்லாம் முடிச்சதுக்கு போகிறதுக்கு முன்னால் அவன் சொன்னான், அந்த தம்பி, பிரதர் சிஸ்டர் உள்ளே போயிருக்கிறாங்க, காஃபி கொண்டாந்து கொடுப்பாங்க, குடிச்சிட்டு உங்களுக்கு என்ன சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா. நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன், எனக்கு அங்கே தாம்பரத்தை இப்போ புதுசாக வசந்த பவன் திறந்துருக்குறாங்க, போகும்போது 2 பேருமே அங்கே சப்பாத்திக்கு பட்டாணி குருமா இருந்தால் சாப்பிட்டு போகலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவள் காஃபி கொண்டு வருவான்னு பார்த்தா, ஆனால் அண்ணனே போயிடாதீங்க கொஞ்சம் இருங்க அப்படின்னு உள்ள அந்த சகோதரி சொன்னாங்க, இந்த சாந்தி ராஜ்குமார். சரி நாங்கள் என்ன அந்த சரி உட்காந்தோம். பார்த்தா ஒரு தட்டில் ஒரு 10-12 சப்பாத்தியும் ஒரு பெரிய இதுக்கு பவுல் நிறைய பட்டாணி குருமா கொண்டாந்து வச்சாங்க. நான் பார்த்துட்டு இயேசுவே அப்படின்னா, உடனே ஐயோ அண்ணே ஏன்னே சாப்பிட மாட்டிங்களா அப்படின்னாங்க. இல்லைம்மா. உடனே அவன் தம்பி சொன்னான், இல்லைங்க சிஸ்டர் இப்போ தான் அவர் சொன்னார் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு சாப்பிட்ணும், இன்றைக்கி வந்து அது உங்கள் வீட்டில் அவர் சாப்பிட்ணுன்னு இருக்குது போது இந்த தேவ சித்தம். நான் விட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன், எங்கள் சிஸ்டர் இப்போ மணி 4 மணி 5 மணி ஆகிடுச்சு, இதுக்கு மேலே அவனை ஒன்றும் தொந்தரவு பண்ண முடியாது, பேசாமல் நம்ம காஃபியை கொடுத்தாங்கன்னா குடிச்சிட்டு போய் என்ன சாப்பிடாம உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவர் சொன்னார், இது மாதிரி சப்பாத்தி பட்டாணி குருமா சாப்பிடணும்னு ஒரு கிண்டலாக சொன்னார், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுருக்கீங்க சிஸ்டர்னு அவங்க சொன்னாங்க. என்னவோ தெரியலண்ணே, காலையிலேருந்தே எனக்கு சப்பாத்தியும் பட்டாணி குருமாவும் செய்யணும்னு தோணிக்கிட்டே இருந்தது. பாருங்கள் ஆண்டவர் கூட எவ்வளோ நேசிக்கிறார் அப்படின்னாங்க. வேதத்தில் எனக்கு அருமையானவர்களே ஒரு வசனம் கூட தரையிலே விழாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறார், அதெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், என்னத்தை உண்போம் என்னத்தை உடுப்போம் என்னத்தை குடிப்போம்னு. ஏன்னா நம்மை உண்டாக்கினவர் யார் என்று அவர்கள் அறியாமல் 1000 தெய்வங்களை வணங்கி கொண்டிருக்கிறதுனாலே எது தங்களுக்கு கொடுக்கும் என்ன கொடுக்கும்ன்றதும் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நாம் கர்த்தர் யார் என்பதை அறிந்திருக்கிறோம். 2வது அவர் நம் செய்யும்படி சொல்லியிருக்கிற நீதிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ நம்ம கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எனவே தேவ நீதிக்கு முதல்ல கர்த்தருக்கு இடம் கொடுத்துட்டு பிற்பாடு நாம் தேவ சமூகத்தை காத்திருக்கும் போது நமக்கு தேவையானதை எல்லாவற்றையும் நாம் கேட்கிறபடியே மாத்திரமல்ல, அதை விட 2 மடங்காக கர்த்தர் நமக்கு கொடுக்க கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த சாட்சியின் மூலமாய் கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, உம்மை போல எங்களை நேசிக்க ஒரு தேவனும் இந்த பூமியில் இல்லை ராஜா. நீர் வானத்திலும் பூமியிலுமாய் கர்த்தாவே எப்பொழுதும் எங்களுக்காக காத்து கொண்டிருக்க தேவனாக இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தினாலே நாங்கள் எதை கேட்டாலும் அதை கொடுக்கவும் காத்து கொண்டிருக்கிறேன். நாங்கள் கேளாமலே எங்களை இந்த பூமிக்கு கொண்டு வந்த தேவன், நாங்கள் கேளாமலே எங்களுக்கு என்ன தேவை என்பதை எங்களுக்கு அப்பா கொடுக்க நீ போதுமானவராக இருக்கிறேன். கர்த்தாவே எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் இடமிருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.